ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு அதிசயமான விஷயம் நடந்தது. என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா? ஸ்னேக்கு குட்டி பாம்பு வந்துட்டு ஒரு 4 பாம்பு வந்துடுச்சு. பக்கத்தில் பின்னாடி எல்லாம் ஃபுல்லாக ஓப்பனாக கிடக்குது. ஃபுல்லாக அடப்பா சிறப்பாக கிடக்குது. எல்லாம் புல்லு மரம் கருவேலி பின்னாடி யாருமே குடியிருக்கல. ஓப்பனாக கிடக்குது. அதில் ஃபுல்லாக நிறைய மரம் செடி கொடிகள் நிறையா கிடக்கிறதால ஃபுல்லாக இங்கே தான் ஓடியாரு வந்து நிறைய டைம் இதுமாரி வந்துருக்குது. இன்றைக்கி வர பார்த்துட்டேன் என்ன ஸ்பீடாக ஓடியாருதுங்கிறாங்க. அப்போ தான் நான் பாம்பே ஃபஸ்ட் டைம் வந்துட்டு 4 பாம்பு வந்து அட் அ டைமில் ஒன்றா பார்த்ததே இப்போ தான் வந்துட்டு ஒன் பை ஒன்றா இதில் வந்து என்ன ஒரு இதுனா விஷயம்னா அது எப்படி ஒரு பாம்பு வந்துட்டு ஒரே லைனில் வருதோ சேம் அதேமாரி அடுத்தடுத்த பாம்பும் அப்படியே ஒன் பை ஒன்றா அதே மார்க் போட்ட மாதிரி அப்படியே அதே மாதிரி ஒன்று வருது. எனக்கு அதுதான் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா அது ஒரு இன்ச்சு கூட தள்ளி வராமல் அப்படியே அதே லைனில் வந்து செகண்ட் ஸ்டெப் வரையும் வந்துட்டு ஏறிடுச்சு. சரி அதுக்கப்புறம் உள்ளுக்கு வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வந்துட்டு பயம் வந்துட்டு, சரி ஐயோ கடவுளே ஏறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்டெப்லேயே வந்துட்டு போயிடுச்சு. நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஸோ அதேமாதிரி ஏரில் வந்துட்டு ஸோ செகண்ட் ஸ்டெப்லேயே வந்துட்டு ஏறிட்டு அப்புறம் அப்படியே கீழே இறங்கி அப்படியே அங்கே ஓடியாருது. இதே மாதிரி தான் இருந்தது வந்து. ஸோ இன்றைக்கி எனக்கு பையனுக்கு வர பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படின்றதால ஸோ அதுக்கு வர நான் வந்துட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எல்லாம் ஒரு ஒரு 1 கேஜி இருக்கும் வந்து சால்ட்டு கல் உப்பு தூக்கி எல்லாத்தையும் கொட்டிட்டு நான் மட்டும் வந்துட்டு கிளம்பிட்டேன் வந்துட்டு. ஸோ கிளம்புனாலுமே போகிற வே ஃபுல்லாக வந்துட்டு எனக்கு அதோடைய திங்கிங் மட்டும்தான் வந்துட்டு வருது. ஸோ பசங்க வந்துட்டு அங்கே தான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா ஸோ டோர் ஓப்பன் பண்ணிட்டு அடுத்து ஓப்பன் பிளேஸ் தான் வந்து. ஸோ அப்படி டோர் ஓப்பன் பண்ணாக்கா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டாகவே எனக்கு வந்துட்டு இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்தது வந்துட்டு. இங்கே அடிக்கடி வந்துட்டு பாம்பு முன்னாடியே எல்லாம் இருக்கும்போது வரும் போல் வந்துட்டு. ஸோ எனக்கு வந்துட்டு தெரியாது இங்கே பாம்பெல்லாம் வரும்னு சொல்லி. நானும் எத்தனையோ வீடு வந்துட்டு ரெண்டல் ஹவுஸ் இருந்துட்டு வந்துட்டேன். ஆனால் ஒரு நாளும் நான் பாம்பை என் கண்ணால் நான் பார்த்ததே கிடையாது வந்துட்டு. அக்கம் பக்கத்தில் அங்கே இருக்கும்போதும் சரி வந்து பாம்பு வந்து ஸ்டெப்ஸ் ஏறி வந்துச்சு மேலே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வந்துட்டு. ஸோ நான் கண்ணால் பார்க்கவே இல்லை. காதால் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என் கண்ணால் நான் பார்த்ததில்ல. இங்கே தான் நிறைய பாம்பு வந்துட்டு என் கண்ணாலே பார்க்குறேன். ஏன்னே தெரில வந்துட்டு. ஸோ இவ்வளோ நாள் இருந்தது வந்து இது இந்த மேலே மாடியில் தான். ஆனால் இப்போ ஒரு 2-3 இயர்ஸாகவே வந்துட்டு நான் கீழே தான் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஹவுஸ் வந்துட்டு இருந்த வந்துட்டு ரெண்டலு. ஸோ அது வந்துட்டு பக்கத்துலேயே கரும்பு காடு தான். ஸோ அங்கெல்லாம் ஒரு நாளும் பாம்பு வந்ததே இல்லை. நான் இதுக்கு காற்று வரல அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு தான் நான் நைட்டில் கூட நான் வந்துட்டு படுத்துருந்துருக்குறேன் அங்கே குடியிருந்த வீட்டில். இங்கேனாவது ஃபுல்லாக எல்லாம் டோர் லாக் பண்ணிட்டு எல்லாம் கீ போட்டு லாக் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு தூங்குறோம். ஸோ இது வந்துட்டு எதுவும் இது பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ரொம்ப இதுவாக கிடக்குதுங்களா, காடா மாரி கிடக்குதுங்களா. ஸோ அதனால் லாக் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு படுக்கிறோம். ஆனால் இது அந்தளவுக்கு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பட் இங்கே தான் வருது. அங்கேனா ஃபுல்லாக பக்கத்துலேயே கரும்பு காடு. சும்மா ஒரு ஒரு 3 அடி கேப்பில் தான் வந்துட்டு வீடு வந்துட்டு கரும்புக்கும் வீட்டுக்கும் வந்துட்டு. ஸோ அந்த வீடியோ கூட நான் வந்துட்டு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் வந்து. அங்கேருந்து வீடியோ கூட எடுத்து நான் போட்டிருக்கிறேன் வந்து. ஸோ அது பாம்பை நான் பார்த்ததே இல்லை. நாங்கள் வந்து அங்கேயே அந்த பக்கத்து வீட்லேயுமே சொல்லியிருக்கிறாங்க, நான் நிறைய பாம்பு பார்த்துருக்கேன். இப்போ கூட பாம்பு போணுச்சு. இப்போ பார்த்தா சரியான மொத்தம் ஒரு கை மொத்தம் இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வந்து. நான் அப்படி இருந்துமே நான் பாம்பை என் கண்ணால் நான் பார்க்கவே இல்லை. இங்கே தான் வந்துட்டு இப்படி இருக்குது. அது ஏன் எதனாலன்னு எனக்கே ஒன்றுமே தெரியவே இல்லை. இன்றைக்கி தான் காலையில் கந்தசஷ்டி கவசம்லாம் போட்டுட்டு அப்புறம் வந்து முருகன் சாங்ஸு முருகன் பாட்டு எல்லாமே போட்டுட்டு சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி வந்துட்டு இந்த நியூஸ் வந்துட்டு பாம்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வர
அதனால அது வந்துட்டு யாரையும் வந்துட்டு ஆனா கடிக்கல. ஆனா சுத்திக்கிட்டு இருந்தது. இங்க ஓடவும், அங்க ஓடவும், என்னமோ தொலாவும். அதுமாரி இங்க வந்து அங்க ஓடவும், அங்கேருந்து இங்க ஓடியாரவும். முன்னாடியே வந்துட்டு சுவிட்ச் பாக்ஸில வந்துட்டு தோல் உரிச்சிருந்தது முந்தா நேத்து. ஸோ, அதனால நான் என்ன நெனச்சேன், எப்படியும் வந்தாலும் வரும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருந்தேன். அதேமாரி இன்னைக்கு வந்துருச்சு. 1 டே தான் கேப்பு. இன்னைக்கு வந்துருச்சு. ஸோ, ரொம்ப சேடா இருக்குது வந்துட்டு. ஸோ, பசங்கள்ட்டயும் சொன்னேன். பசங்களும் பார்த்து கொஞ்சம் பேனிக் ஆயிட்டாங்க. பயந்துட்டாங்க வந்து. அப்புறம் நம்மளே பெரியவங்க எனக்கே ஒரு மாரி இதா இருக்கும்போது, ஒரு பசங்க என்ன பண்ணுவாங்க? சரின்னு சொல்லிட்டு அப்புறம் உப்பு தான் கொட்டுனேன். அப்புறம் வந்துட்டு குருணை என்னமோ சொன்னாங்க வந்துட்டு, போட்டா அந்த ஸ்மெல்லுக்கு வராதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அத வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன். ஆனா இன்னும் போடல அத வந்துட்டு. அது எப்படி இருக்கும்னு கூட தெரியல. ஸோ, போடல. பார்ப்போம் அது போட்டா வருமா வராதான்னு சொல்லிட்டு எனக்கு 100% எனக்கு தெரியாது. சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த மாரி போட்டா வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, அதனால நான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன். அப்பா! எனக்கு ஒரு மாதிரி அப்படியே பார்த்தல அந்த இதுலயே தான் இருக்குது எனக்கு வந்துட்டு. அதுலேருந்து என்னால வெளியே வர முடியல வந்துட்டு. ஸோ, மைண்ட் செட் ஃபுல்லா அங்கனயே தான் இருக்குது வந்துட்டு. அடுத்து எது பேசினாலும் கடைசியா வந்து பேசுறது அங்க தான் வந்து முடியுது. "ஐயோ! இன்னைக்கு பாம்பு வந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து. எவ்வளோ தான் வந்துட்டு வீக்கெண்டுனா கிளியர் பண்ணி வந்து கொளுத்தி விடுவோம். அப்படி இருந்துமே வந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன் தெரில. பசங்களாம் வேற வீடு வந்துட்டு மாற்றணும்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. நான் வேற இங்கே இருந்துட்டு வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக வேற இருக்குது. இதுனா நேர்வே பக்கத்தில் பசங்களுக்கு பஸ்ஸு வீட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு நிற்கும். ஸோ, அதனால் அதை வந்து பார்த்துட்ருக்குறேன். எல்லாம் அவன் செயல். எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இருக்கிறேன் வந்துட்டு. கடவுள் துணை நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இருக்கிறேன். முருகன் 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 துணை நிற்பார். ஸோ, நான் முருகனை வந்து ரொம்ப நான் வந்துட்டு கும்பிடுவேன் மனசார. ஆத்மாத்மா வந்துட்டு முருகனை வந்துட்டு வழிபடுவேன். ஸோ, அதனால் அவர் எல்லாம் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தில் நான் வந்துட்டு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், சி யூ தட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். டே எனக்கு வந்துட்டு இப்படி தான் இருந்தது எனக்கு வந்துட்டு. ஓகே பாய்.